ஆனா இது எங்கிறது அது இல்ல. நமக்கு பிடிச்சவங்கள டக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்காக மட்டுமே துடிக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். உங்களை பார்த்து உடனே ஓகே சொல்லிட்டேன்னு யோசிச்சிங்களா? உங்களை பார்த்து அந்த ஒரு நிமிஷத்துல எனக்கு என்ன தோணுச்சோ அதேதான் 100 வருஷம் கழிச்சோ தோணும்னு நான் நம்பினேன். அதான் டக்குன்னு சொல்லிட்டேன். சாரி, நான் என்னை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஆட நமக்கு நடந்ததெல்லாம் பெரிய கொடுமைங்க. எல்கேஜில இருந்து எம்பிஏ வரைக்கும் கோ எஜுகேஷன் எல்லாமே வெறும் பசங்க படிச்ச காலேஜ். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணை பார்த்தாலும் இவதான் நம்மளாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், பல பேர் ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்களா? லவ் சொல்ல வெக்கப்படுறவன் வாழவே வெக்கப்படுறான்னு அர்த்தம்ங்க. பயங்கர பாஸ். அதாவதுங்க, நம்ம எத்தனையோ பேரை ஓகே பண்ணலான்னு நினைக்கலாம், பட் நம்மளையா ஒருத்தி ஓகே பண்ணிருக்கான்றது ரொம்ப ஃபீலிங்க. இது கூட பயங்கர பாஸ். பத்தது பாருங்க, ஒரு போலீஸ்காரனா கேள்வியை கேட்டுட்டு அதுக்கான பதிலுக்காக காத்திருப்பேன். முத தடவையா பதில தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கேள்வி இதுதானோ அப்படின்னு யோசிச்சனாலுங்க. இது இன்னும் பயங்கர பாஸ். இல்ல சொல்லுங்க பாஸ். மேடம் எங்க போனோம்? சார் எங்க போனோம்? எங்க போகணும்னு சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்குமா?